ஒரே செய்தியை ஒரே பாணியில் வெவ்வேறு வயது சார்ந்த மக்களிடம் அறிவித்தால் ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவங்களுக்கு ஏற்ப அச்செய்தியை புரிந்து கொள்வார்கள். ஒரே படம், ஆனால் அதை 12 வயதில் பார்க்கும்போது சில செய்திகளும் 18 பார்க்கும்போது சில செய்திகளும் புரியும். அதே கதை, அதே வசனம், ஆனால் விளங்கிக் கொள்ளும் அர்த்தம் வேறு. இது அனைத்திற்கும் பொருந்தும். 14 வயதில் பார்த்த உலகமும் 24 வயதில் பார்க்கும் உலகமும் முற்றிலும் வேறாக தெரியும். ஆனால் 24 அந்த 14 வாழ்ந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க மனம் ஏங்கும். இன்று நாஸ்டால்ஜியா என்ற தலைப்போடு பதிவிடப்படும் பல பதிவுகள் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இருந்த வயதில் செய்த பல செயல்களின் நினைவுகளே. அன்று அது அத்தனை இன்பத்தை தந்ததா என்று கேட்டால் அது தெரியவில்லை. ஆனால் இன்று அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து ஆனந்தம் கொள்கிறோம். எல்லா நினைவுகளும் ஆனந்தம் தருகிறதா என்றால் நிச்சயமாய் இல்லை. சில நினைவுகள் கண்ணீர் சிந்த வைக்கிறது, சிலவை இன்றும் கோபத்தை கிளப்புகிறது. தவறவிட்ட வாய்ப்புகள் வேதனையை தருகிறது. தேவையில்லாமல் செய்த செயல்கள் வெட்கப்பட வைக்கிறது. நாமா இப்படி இருந்தோம், நாம் செய்த கேலியா இது, நாம் செய்த சேட்டைகளா இது என்று வியக்கவும் வைக்கிறது. நினைவுகளிடம் என்ன சிக்கல் தெரியுமா? ஒரே நிகழ்வுதான், ஆனால் அது அங்கிருந்த ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமாக பதியும் தன்மை கொண்டது. ஒன்று கூடி செய்த வேலைகள் சிலருக்கு நினைவில் இருக்கும், சிலருக்கு வேலையில் அடைந்த மகிழ்ச்சி நினைவில் இருக்கும், சோர்வு சிலருக்கு நினைவில் இருக்கும். அன்று நடந்த பல குழப்பங்களில் தான் தீர்வு தந்த சூழல் மட்டும் சிலருக்கு நினைவில் இருக்கும். இவையெல்லாம் அவரவர் அனுபவங்களுக்கு ஏற்ப அவர்கள் கவனித்து மனதில் ஏற்ற பாடம். இந்த பாடம் அடுத்த பாடத்தின் போது அனுபவமாக மனதில் நின்று மீண்டும் இதன் வழியாக புதிய பாடத்தை மனதில் ஒரு விதமாக நிறுத்தும். சமூக வலைத்தளங்களுக்காக இன்று நல்ல நினைவுகளை செயற்கையாக உருவாக்க பலரும் பிரயத்தனப்படுகின்றனர். இது நாளைய நினைவு என்ற எண்ணத்திலேயே இன்றைய நாட்களை கழிக்கின்றனர். எந்த அளவிற்கு அந்த நினைவுகள் இன்பத்தை தருகிறது என்பதில் சந்தேகம் இருப்பினும் நிச்சயமாய் அதுவும் ஒரு இன்றைய பாடமாக, நேற்றைய அனுபவமாக நாளை தோன்றும் என்பதில் ஐயம் எதுவும் இல்லை. கண்கள் சந்தித்து, குரல் கேட்டு, வெட்கம் விட்டு சிரித்து, மனம் விட்டு அழுது, ஆசுவாசமாக செலவிடும் இன்றைய ஒவ்வொரு நொடியும் நாஸ்டால்ஜியா தான். எதிர்பாராத சந்திப்பும் சிரிப்பும் செய்தியும் செயலும் உண்மையானதாக அமைகிறது. மனதிற்கு அது அமைதியையும் தருகிறது. வாழும் கொஞ்ச நாட்களில் உண்மையை அனுபவிக்க கொஞ்ச காலம் மட்டுமே நமக்கு நேரம் கிட்டுகிறது. அதை மனதார அனுபவிக்க உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இணையம் வெறும் பகட்டாக உண்மை தேடி அலைகிறது. உண்மையில் உண்மை உண்மையாக எளிமையிலேதான் இருக்கிறது. வாழ்வின் எதிர்பாரா நிகழ்வாக இன்பங்கள் எல்லாம் நடக்கிறது. பாடங்கள் எல்லாம் அனுபவங்களாக எளிமையை ஏற்றால் மாறுகிறது. வீடும் வெளியும் தூரமாக பொய்யாய்த்தானே தெரிகிறது. உண்மை மட்டும் மௌனமாக உள்ளுக்குள்ளே சிரிக்கிறது. அமைதியில் இனிமை இருப்பதாக பலரும் சொல்ல கேட்கிறது. சொன்னவையெல்லாம் உண்மைதானா? அறிவும் ஏற்க மறுக்கிறது. நடந்தவையெல்லாம் நினைத்துப்பார், மீண்டும் மீண்டும் அலசிப்பார். எதுவும் இங்கே புதிதல்ல, மெய்யும் பொய்யும் வேறல்ல. வள்ளுவன் வாக்கு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்த. விளக்கம். சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான உலகம் மிக அருகில் இருப்பதாகும்.